வர்க்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. இன்னைக்கு சட்டசபையில் ஒரு தீர்மானம் ஒன்று ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதுங்க வருண். அது என்ன அப்படின்னா, தமிழ்த்தாய் வாழ்த்தை ஆரம்பத்தில் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்ச்சை எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்ற நாளிலிருந்து அந்த ஃபங்க்ஷனில் தமிழ்த்தாய் வாழ்த்தை காட்டிலும் தேசிய பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதா ஒரு சர்ச்சை எழுந்தது. அந்த சர்ச்சை அப்படியே தொடர்ந்தது. உடனே ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன கிளாரிஃபை பண்ணாங்க, ஆளுநர் ஃபங்க்ஷனில் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அந்த சர்ச்சை தொடர்ந்து கொண்டே இருந்தது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. மத்திய அரசு சார்பில் ஒரு சுற்றறிக்கையெல்லாம் கூட வெளியிட்டிருந்தாங்க ஜூலை 9ஆம் தேதி. தேசிய பாடல்கள் அப்புறம் தேசிய கீதம்லாம் தொடர்ந்து பாடும்போது எது முதல்ல பாடணும் அப்படின்னு முன்வைக்கப்படும் போது தமிழ்த்தாய் வாழ்த்து தொடர்பான சர்ச்சை இன்னும் சூடு பிடிச்சதை நம்ம பார்த்தோம். கரெக்டாக சொன்னீங்க. அதை பற்றின கேஸும் இன்னைக்கு ஹைகோர்ட்டில் ஒன்று வந்தது. ஸோ இங்கே என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல தீர்மானம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. அந்த காட்சிகளை பார்த்துலாமா? முதலமைச்சர் பேசிய காட்சிகளை முதல்ல பார்த்துருப்போம். நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஏகமனதாக தீர்மானிக்கிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். அனைத்து கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களும் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இந்த தீர்மானத்துக்கு யாரெல்லாம் ஆதரிப்பாங்க, யாரெல்லாம் எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல பாடணும் அப்படிங்கிறதுல எதிர்ப்பே கிடையாது, ஆதரவு மட்டும்தான். ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டது. அந்த நிறைவேறிய காட்சிகளை பார்த்துடலாமா? அவர்களின் தீர்மான பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது. ஸோ இனிமேல் தமிழ்த்தாய் வாழ்த்து, அதாவது மாநில அரசுகளுடைய விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல பாடுவாங்க அப்படிங்கிற ஒரு இனிப்பான செய்தி நம்ம தமிழக மக்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க வருண். அதாவது மத்திய அரசு ஒரு கிளாரிஃபிகேஷன், ஒரு சுற்றறிக்கைலாம் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி நீதிமன்றத்தில் மத்திய அரசு சொல்லும் போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதாவது நாங்கள் மாநில பாடல்கள் பற்றி நாங்கள் 3வது தான் பாடணும், அந்த மாதிரி நாங்கள் எதுவும் சொல்லலை. தேசிய கீதம், தேசிய பாடல், அதாவது வந்தே மாதரம் ப்ளஸ் தேசிய கீதம் பாடும்போது தேசிய பாடலை முதல்ல பாடணும், 2வதாக தேசிய கீதத்தை பாடணும்னு தான் எங்களுடைய சுற்றறிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இன்றைக்கி நிறைவேற்றப்பட்டிருக்க இந்த தீர்மானத்துக்கும் மத்திய அரசின் உத்தரவிற்கும் எந்த முரண்பாடும் இல்லை. இன்னொன்று, இந்த தீர்மானம் இன்னும் தெளிவுபடுத்துது, எங்களுடைய அரசு விழாக்களில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்குத்தான் முதலிடம் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு நினைவு இருக்கும், திருநெல்வேலியில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலேயே தமிழ்த்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டது. சர்ச்சையை இன்னும் அதிகமாக்கிடுச்சு. பட் முதலமைச்சர் இந்த தனி தீர்மானத்தை கொண்டு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கும் காரணத்தினால இந்த அனைத்து சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வச்சு தமிழக மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வகையில் தமிழ்த்தாய் வாழ்த்து இனிமேல் அரசு விழாக்களில், மாநில அரசு விழாக்களில் முதலாவதாக பாடப்படும் அப்படிங்கிற ஒரு சுவையான செய்தி நமக்கு வந்திருக்கு. வர்க்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.